எப்படி ஓடுது ஓடுறது பார்த்தியா கூடவா இருக்குமே முழுமாட்டியா கொடுக்குறதா உடாச்சி கொடுத்தா ஒரு சொந்த 200 ரூபா முழுசா கொடுக்குறேன்டா முழுசா கொடுக்கண்டா 1 கிலோ 70 ரூபா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் லூஸ்டா போகும் தம்பி வேற லெவல்ல ஓடுறான் தோனி வெள்ளம் 10 சொல்லி 2 டைம் இருக்கு வத்து வந்து எத்தனை மணிக்கு 10 11 மணி அப்போ 10ல போவேன் எனக்கு நம்பிக்கையில் இவங்க தருவாங்க இப்படி 1 லட்சம் ரூபாய்க்குள்ள வரும் இவங்க இப்படி தர மாட்டாங்கன்னு என்ற எண்ணம். நீங்க சாப்பாடு இல்லாமலே இருந்திருக்கீங்களா? சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கோம். இப்போ நாங்க வந்து போனதுக்கு பிறகும் இருந்திருக்கீங்க? இருந்திருக்கோம். இப்போ சொல்ல போனால் அந்த பொடி அந்த யூனிஃபார்ம் கழுவுறதுக்கு அந்த நீளம் வாங்குறதுக்கும் காசு இல்லைன்னு சொன்னீங்க. உண்மையதான் நான் போய் சொல்லலை. உடுப்பெல்லாம் ஊற்ற கழுவலை. ஆனா இதுக்குள்ள படுக்கிற சரியான ஆபத்து. படுக்கிற பயன்தான். இப்ப இது உடைஞ்சிச்சுன்னு சொன்னா எல்லாம் கொண்டு விழுந்துரும் தரகை காஞ்சி மமுட்டு கொடுத்துட்டு இது எல்லாரும் இப்ப விழுந்துரும். இது அதுவும் முறிஞ்சிட்டு அந்த மோட்டை கப்பாலையை முறிஞ்சிட்டு இது முறிஞ்சிட்டு சின்ன மட்டி தான் இருக்குன்னு கண்ணாப்பட்டன்னு சொல்லுவாங்க. கண்ணாக்காடு அந்த இடங்கள்ல வந்து அந்த கம்பிகளை வச்சு அவங்க நிலத்துல கீறுற டைம் அது வந்து சத்தம் கேட்குமே. இது உங்களோட நாய்க்குட்டி தானே? கூப்பிடுங்க பேரை சொல்லி. ஏன்டா போலீஸ் வச்சிருக்க? அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கு வந்து நாங்கள் திருகோணமலை மாவட்டம் மூதூர் பிரதேசத்தில் இருக்கிற ரால்குழி அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். எங்களோட சேனல் பார்க்குற உறவுகளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே வந்து ஒரு காணொளி போட்டிருந்தேன். நாங்கள் அந்த தந்தையை வெறுக்கும் மகன், அதாவது வந்து அந்த தந்தை வந்து குடிபோதைக்கு அடிமையாகியதோட போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அவர் ஜெயிலில் தான் இருக்காரு. அந்த குடும்பம் வந்து சரியாக கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இங்கே இருக்கிற ஆடியோ சூடாக கிடைத்த தகவலின் மூலம்தான் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். வந்து நேரடியாக அவங்களோட பேசினதுலேயும் அந்த தம்பி வந்து நல்லா படிக்கக்கூடியவர், ஸ்கூல்லே வந்து 1ஆம் பிள்ளை வாரவர். அதோட வந்து ஆரம்பத்தில் வந்து அந்த குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த தம்பி வந்து ஸ்காலர்ஷிப்பில் வந்து பிள்ளைகள் 100% பாஸ் பண்ணணுமன்றது தான் ஒரு ஸ்கூலில் வந்து அவங்களோட ஒரு டார்கெட்டாக இருக்கும். இந்த தம்பியை வந்து ஸ்காலர்ஷிப் எழுத விட்டால் அவங்களோட டார்கெட் வந்து குறைஞ்சிடுமோ அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து இவரை ஸ்காலர்ஷிப் நீங்கள் எழுத தேவையில்லை, எப்படியோ நீ 5-10 மார்க்ஸ் தான் எடுக்க போகிற, அதை விட எழுதாமல் விடுறதே பெட்டர் என்ற மாதிரி ஸ்கூல்லே வந்து சொல்லியிருந்தாங்கன்னு அந்த ஆடியோ சூடாக எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அதால் தான் வந்து அந்த தம்பி நம்ம வந்து படித்து நல்ல ஒரு இடத்துக்கு வரணும், எல்லாருக்கும் முன்னுக்கு வந்து நம்மளை இப்படி எழுத வேணான்னு சொன்ன இடத்துல நம்ம வந்து படித்து காட்டணும்ன்ற ஒரு வைராக்கியத்தில் அந்த சின்ன பொடியனுக்கே அப்படியான ஒரு நிலம் உண்டு அவரோட மனசில் வந்து தோன்றியிருக்கு. அதால தான் வந்து அவர் வந்து படித்து இப்போ வந்து கிளாஸில் 1ஆம் பிள்ளை வாராருன்னு சொல்லி அந்த ஆடியோ சூடாக எங்களுக்கு வந்து இந்த தகவல் கிடைச்சிருந்தது. அதுக்கு பிறகு இங்கே வந்து நாங்கள் காணொலி எடுத்திருந்தோம். நாங்கள் அந்த டைமில் வந்து அவங்களோட அம்மா வாழ்வாதார உதவி ஒன்று கேட்டிருந்தாங்க. அதோட தம்பி வந்து அந்த ஹாஸ்டலில் விடுறதுக்குரிய ஒரு உதவியும் கேட்டிருந்தவங்க. அப்போ குறிப்பாக வந்து இந்த உதவியெல்லாம் கிடைச்சி நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு முதலே, இப்போ சொல்லப்போனால் எனக்கு இந்த ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு முதலே 4-5 கிழமைக்கு முதலே இங்கே வந்த நாங்கள் உதவி செய்கிறதுக்குரிய பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தும் இங்கே வந்து செய்ய முடியாமல் போயிட்டு, என்ன காரணம் என்று சொன்னால் ஒரு இறந்த வீடு அப்படின்றதால எங்களுக்கு அதை செய்ய முடியாமல் உடனே வந்து நாங்களும் ஊருக்கு போக வேண்டிய ஒரு நிலைமையாக போயிட்டு, அப்போ அதால் வந்து வாங்கி வச்ச சாமான்கள் எல்லாம் அப்படியே பெண்டிங்லேயே வச்சுட்டு நாங்களும் வந்து போயிட்டோம். இப்போ வந்து திரும்ப வந்த உடனே இந்த பெண்டிங்கில் இருக்கிற விஷயங்கள் ஒன்றும் வைக்கக்கூடாது, அதை வந்து அவங்களுக்கும் வந்து வாழ்வாதார உதவி கிடைச்சும் அதால் பயன்பெற முடியாத ஒரு நிலைக்கு போயிடக்கூடாதுன்னு உடனே வந்த நாங்கள் இங்கே தான். இதில் பொறுத்த மட்டும் வந்து போன தரம் வந்தப்பவே வந்து நாங்கள் கேட்டிருந்தேன். நாங்கள் அந்த அம்மாட்ட அந்த தம்பியை வந்து ஹாஸ்டலில் விடுறது கேட்ட நாங்கள். அவங்க சொன்னாங்க அடுத்த வருஷம் விடுறது தான் அவங்களோட ஐடியாவாக இருக்காமன்னு சொல்லி, அப்போ அதை அப்படியே விட்டுட்டோம். அடுத்த வருஷம் வந்து அந்த தம்பியை ஹாஸ்டலில் சேர்க்கட்டும்னு சொல்லி இப்போ அவங்களுக்குரிய வாழ்வாதார உதவியை
தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு வந்து அப்படி என்ன வாழ்வாதார உதவி கிடைச்சிருக்குன்னு சொல்லி எங்களோட வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு செய்கிற ஒரு உதவியை நினச்சி இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு உறவுகளும் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட வந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ வாங்க அவங்களுக்கு கிடைச்ச உதவியை வந்து நம்ம கொடுத்து கொள்ளலாம். வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சுகமா இருக்கும். சுகமா இருக்கீங்க? என்ன அன்றைக்கு வந்து நாங்கள் தர முடியாமல் போயிட்டு ஒரு இறந்த வீடு அப்படின்றதால அப்போ நீங்கள் வந்து திரும்ப வருவோமா வரமாட்டோமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. என்ன வேற யாருக்கும் கொடுத்துருவாங்களோன்னு நினைச்சதா? இல்லை, அப்படி இல்லை. அப்படி நினைக்கல, தருவீங்க நம்பிக்கை இருந்தது. இப்போ சொல்ல போனால் ஒரு 4 கிழமை ஆயிட்டு. நம்ம 4 கிழமை ஆயிட்டு. உண்மையில் 2 கிழமையில் அப்படி நாங்கள் வாரண்டு சொல்லிட்டு போனோம். நாங்கள் உங்களுக்கு சொல்லணும், வர முடியாமல் போனது காரணம் வந்து எனக்கு ஒரு ஆப்ரேஷன் ஒன்று செஞ்சது. அதால தான் கொஞ்ச நாள் வெளியில் போக இல்லாமல் இருந்தது. அந்த காரணத்துக்காகத்தான் உங்களோட உதவி வந்து இவ்வளவுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு. அதுக்கு முதல் வந்து நீங்கள் மன்னிச்சு கொள்ளுங்க எங்களையும். ஏனண்டா எங்களுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. ரொம்ப தூரம் தானே அம்மா நாங்கள் வாரதும். அப்போ அதால தானே இப்படி போயிட்டு என்ன மாதிரி இப்போ தோணி எல்லாம் கட்டி எடுத்தாச்சுன்னு கட்ட அதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துட்டு போனோம். நாங்கள் எல்லாம் கட்டி ரெடியாக வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து வலை எல்லாம் இருக்குது. என்ன மாதிரி இன்றைக்கு மீன் பிடிக்கலாமா? மீன் பிடிக்கலாம் என்னம்மா? மீன் பிடிக்கலாம். இப்போ அந்த சைட் தான் நம்ம போகணும். என்ன அந்த சைட் தான் போகிறோம். அந்த சைட் வந்து ஆறு இருக்கா? இப்போ தோணியை கொண்டு போய் சேர்க்கணும் அங்கே. கொண்டு சேர்க்கணும். இப்போ நீங்கள் பகலில் வலை கட்டுவீங்களா இல்லை இரவில் வலை கட்டுவீங்களா? பின்னர் 6 மணிக்கு வேலை விடுவோம். 6 மணி விட்டு காலையெல்லாம் பார்க்குறேன். காலையில தான் பார்க்குறது. இப்போ வலையும் வந்து உங்களுக்குரிய வலை இருக்கு, எடுத்து பாருங்க நீங்கள். அதுவும் பார்க்கல தானே இன்னும். எங்களுக்கும் இதில் விளக்கங்கள் தெரியாது. அப்போ இங்கே மீன் பிடிக்கிற ஒரு அண்ணாவை வச்சு தான் வந்து வாங்கினோம் நாங்கள். நீங்கள் வந்து நண்டு விலையும் மீன் விலையும் ரெண்டு அவங்களுக்கு பெட்டராக இருக்குமா இங்கே கட்டுறதுக்கு அவருன்னு சொன்னார். உங்களுக்கு வந்தாதான் ஓகே. இப்போ அதான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். 2 விலையும் இருக்குது இதுக்குள்ளே. வணக்கம் அம்மா. வணக்கம். இன்னைக்கு காலையில் இப்போ வந்த உடனே ஒரு ஆள் வந்து ஸ்கூலுக்கு போக அனுப்பிக்காரு தம்பி. ஒரு ஆள் மற்ற ஆள் வந்து போயிட்டாரு. அவர் வந்து படிப்பில் ஆர்வமாக இருக்கிற ஒரு தம்பி என்று சொன்னேன். அந்த தம்பி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாரு. மற்ற ஆள் நிற்காரு. என்ன காரணமா அவர் போகல இன்னைக்கு? அது நீளமில்ல உடுப்பு கழுவலை, வெள்ளை உடுப்பு கழுவலை, அதெல்லாம் போகல. இதொரு காரணமா சொல்லக்கூட. நீங்கள் வந்து சும்மா நீளம் இல்லாட்டியும் கழுவிட்டு போட்டு அனுப்பியிருக்கணும் மேலே. சரியாம்மா, அப்படி விடாதீங்க நீங்கள் ஸ்கூலுக்கு போகாமல். அவருக்கு பிறகு நீளம் இல்லாத இல்லைன்னு ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டு நின்றுவார். இப்போ அந்த தம்பி நிற்கல தானே. அவருக்கு உடுப்பு மடிச்சு இருந்தது, புது உடுப்பு, அதெல்லாம் போட்டு போறது. இவர் புது உடுப்பு இருந்தாலும் போயிருக்க மாட்டாரு. இவரு கொஞ்சம் கள்ளத்தனம் தானே ஸ்கூலுக்கு போறதுக்கு. அப்படி நீங்க விடக்கூடாது. நீங்க எப்படியாவது ஆளை தட்டி கட்டி ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஓயல் வரைக்குமாவது அனுப்பணும். அவரால் முடிஞ்ச அளவு அவர் பாஸ் பண்ணட்டுமே. அடுத்த மற்ற ஆள் வந்து இந்த இதுக்கு போக ஹாஸ்டலுக்கு போக கேட்டிருந்தவர். அப்ப நீங்க அடுத்த வருஷம் தான் அனுப்புறேன்னு சொன்ன. நீங்க அடுத்த வருஷம் தான் போக போறேன். அடுத்த வருஷம் போறதுதான் அவருக்கு ஓகேயா இருக்குமே. இப்ப இடையில போறதும் சரியில்லை தானே. ஒரு அடுத்த வருஷம் வந்து எத்தனையாம் ஆண்டு அந்த தம்பி? 9ஆம் ஆண்டு. 9ஆம் ஆண்டுல கொண்டு விட்டாங்க. அல்ல 11ஆம் ஆண்டுல ஓயல். ஓரளவு ஓகேயா இருக்குமா அவரும் அங்க நின்று படிக்கிறதுக்கு. இப்ப கூட கணவர் நிலை என்ன மாதிரி தெரியுமா? என்னையா? 5ஆம் மாசம் வருது. 12 வருஷம். 12 வருஷம் 5ஆம் மாசம். 5ஆம் மாதம் அவங்களே அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. வழக்கு முடிஞ்சு வருது. நீங்க எப்படின்னு எடுக்கல? இல்ல, பொண்ணு எடுக்க விட மாட்டாங்க. இல்ல, அச்சில போட்டிருக்காங்க. அச்சில போட்டிருக்கா? அணிவராஜ். அப்படி என்னம்மா எனக்கும் தெரியல. அணிவராஜ்ல போட்டிருக்காங்க. எனக்கு தெரியும் என்னண்டு போட்டிருக்காங்க. 2 வருஷம் போட்டிருக்கு. 5ஆம் மாசம் 12 வருஷம் 5ஆம் மாசம் வருகிறோம். 12 வருஷம் 5ஆம் மாதம். என்ன திரும்பி வருவாரோ அல்லது முதலே மாதிரி தான் வருவாரோ? சரியா 2 வாரம் சரியா. அவங்க இப்படி ஜெயில போறது காரணமே அவங்க திருந்தி வாழணும்ன்றதுக்காகத்தான்.
இப்ப திரும்ப இங்க வந்தும் அவர் அதே மாதிரி இருந்தாருண்டா இருந்ததுக்கான ஜெயில போடுறவங்க போட்டும் பிரயோசனம் இல்லாம போயிடும். அவர் திரும்ப இங்க வந்ததுக்கு பிறகு அதே தொழில செஞ்சுட்டு இருந்தா அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப பிள்ளைகளுக்கு அவரால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அதோட உங்களோட வாழ்வாதார உதவி அது நாங்க செய்யறோம், அதுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தா ஓகேதான். நாங்க அன்றைக்கு வந்தப்பவே அந்த ஆடியன்ஸ் அவங்ககிட்ட கதைச்சேன். நாங்க இப்ப உங்களோட கணவர் வந்ததுக்கு பிறகு இப்ப இந்த பொருட்கள் எடுத்து அவர் சில நேரம் விற்பனை செய்யறதுக்கும் கூடும், அப்படி எது நடந்தா என்ன செய்யறேன்னு சொல்லி கேட்டனாங்க. இப்ப அவங்க மூலமா தான் உங்களை அடையாளப்படுத்தினவங்க. இப்ப நாங்க நேரடியா அவங்ககிட்டயே சொல்லிட்டோம், இந்த பொருட்களுக்கு நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும். எதுவும் அப்படி அவர் வந்ததுக்கு பிறகு பிரச்சனை எதுவும் பட்டா உடனே இந்த பொருட்களை எடுத்துட்டு நம்ம வேற ஒரு கஷ்டப்பட்ட உறவுகளுக்கு கொடுக்குற மாதிரி போயிடும். என்னன்னு சொன்னா இப்ப அவரு அதை எடுத்து விற்பனை செய்ய போறாருண்டா அது பொங்கலுக்கும் இல்லாமதான் போகும். அதே வேற யாருக்கும் உதவட்டும்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த அக்காமாருன்னு சொல்லி இருந்தாங்க ஆடியஸ்ல பிறகு ஆடியஸ் மற்றும் மாதர் சங்கத்துல இருக்கிறவங்க அப்படி பிரச்சனை வராது, அதை நாங்க பார்த்துக்கொள்றோம், நாங்க பொறுப்பெடுக்க சொன்னவங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை விடுந்தாங்க. இந்த இடத்தை பொறுத்த மட்டும் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க கூட இருக்காங்க உங்களோட ஏரியாவு. உங்களுக்கே தெரியும், உங்களோட குடும்பத்திலேயே அப்படி நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்குன்னு. அப்ப இப்படி இருக்கிற ஒரு இடத்துல நம்ம எதை நம்பி இந்த பொருட்கள் எல்லாம் ஒப்படைச்சிட்டு போற உதவி செஞ்ச ஒரு ஐயாவுக்கும் ஒரு நம்பிக்கொண்டு வரத்தானே வேணும். நம்ம உதவி செஞ்ச பொருட்களை வச்சு நீங்க சரியான முறையில பயன்படுத்துறீங்களான்னு அவங்களுக்கு தெரியணும். அது உண்மைதானே அக்கா. நாங்க இப்ப இடைக்கிட வருவோம் தானே, இங்க வார டைம் என்ன மாதிரி நீங்க தொழில் செய்யறீங்கன்னு சொல்லி எல்லாம் நாங்க பார்த்துட்டு போவோம். அடுத்து நீங்களும் சும்மா இருக்கல, ஒவ்வொரு நாளும் இருக்கிற இப்ப மட்டி ஏதால நீங்க எடுக்கிற நீங்க மட்டி கம்பி அழகுற அப்ப உங்களுக்கு அந்த தொழில் செய்யற உபகரணம் அந்த கம்பி மட்டும்தான். அதை மட்டும் வச்சு கொண்டுதான் இவங்க ஆத்துல இறங்கி மட்டி கிண்டி அதை எடுத்து விற்பனை செய்யறீங்க. அதை உடைச்சு வைக்கிறாங்க. அதை அப்படியே விற்பனை செய்யறதை விட உடைச்சு விற்பனை செஞ்சாதான் உங்களுக்கு லாபம் கூடவா இருக்கும். முழுமட்டியா கொடுக்கறத உடைச்சி கொடுத்தா ஒரு சொன்ன 200 ரூபா. முழுசா கொடுக்குறேன்டா முழுசா கொடுக்கா 1 கிலோ 70 ரூபா. அது இவங்களுக்கு கொஞ்சம் லிஸ்டா போகும். இப்ப எடுக்கிறதும் கஷ்டம் சொல்லி இருந்தாங்க. எடுக்கிற கஷ்டம் ஏனது குனிஞ்சு கீறணும் இல்ல அதை கேட்கல. இப்ப குறைஞ்சிட்டாமண்ட மாதிரின்னு சொல்லி இருந்தாங்க முதலையை விட. இப்ப குறைஞ்சிட்டாமண்டா நீங்க எடுக்கலையா? மட்டி இல்ல ஆத்துல இல்ல முஸ்லிம் எடுத்து வல்லம் போட்டெல்லாம் விட்டு ஏத்துறவங்க பாக்கு மாட்டியே இல்ல கரைக்கே எடுக்கல. அது கண்ண மாட்டியாம இப்ப பார்த்து கீறினாங்க. அது கடும் கஷ்டம் கீறி வைக்கிற. நேற்று போகல மாட்டிக்கு இடுப்பெல்லாம் நோவும் சரியா குனிஞ்சிட்டு வேலை செய்யணும். இப்ப இன்றைக்கும் போகலையா? இப்போ வத்துல போகணும். ஆர்வம் வெள்ளம் வெள்ளம் 10 சொல்லி 2 டைம் இருக்கு. வத்து எத்தனை மணிக்கு? 10-11 மணி அப்போ 10ல போவேன். 10-11 மணியை போல ஆறு வத்துமாம். அந்த டைம்ல தான் இவங்க மட்டி எடுப்பாங்க. அந்த டைம்ல நீங்க அந்த வலை கட்டுறதும் அதுக்கு பிறகுதானே அப்ப வலை கட்டணும். வலை 3 மணி அளவுல வெள்ளம் வரும். வெள்ளம் வர டைம்ல விடணும் வலை. விட்டா எத்தனை மணிக்கு அவுக்கலாம்? பின்னர் 6 மணிக்கு தான். பின்னர் 3 மணிக்கு விட்டு பின்னர் 6 மணிக்கு தான் ஏற்றுவோம் வலை. காவையில விடாங்க, நைட்ல விடாங்க. சரியம்மா, இன்றைக்கு நீங்க அந்த தொழில செய்யலாம். நீங்க தானே ஆரம்பத்துல எங்கட வீடியோ எடுக்கிற டைம்ல ஒரு வல்லம் வலையும் வாங்கி தருவீங்களான்னு கேட்ட நீங்க ஞாபகம் இருக்கா? நீங்க கேட்டது கிடைச்சிட்டு உங்களுக்கு சந்தோஷமா? அதுல சந்தோஷம். சரியம்மா, இது நாங்க செஞ்சதுதான் நீங்க நினைப்பீங்க நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம்ண்டு. இல்ல அப்ப தெரியுமா உங்களுக்கு யார் வாங்கி தந்தண்டு? சொல்லுங்க பாப்போம், யார் வாங்கி தந்தாங்க? பேர் தெரியாது. அவங்க இதால உதவி செஞ்சவங்க. எதால அது தெரியாது பேர். பேர் தெரியாது, உதவி செஞ்சது தெரியும். என்ன சரி, நம்ம அதையும் உங்கள்கிட்ட சொல்லி கொள்ளணும். இந்த உதவியை செஞ்சது லண்டன்ல இருக்கிற ஒரு அண்ணா தான் செஞ்சவர். அவர் என்ற பேர் சொல்ல தேவையில்லை, உதவி போய் சேர்ந்தா காணும்னு சொல்லி இருக்காரு. அவருக்கு நீங்க நன்றி சொல்லணும்னு சொன்னா பேர் தெரியாத உறவுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். அவங்களோட குடும்பத்துக்கும் சேர்த்து அந்த நன்றியை சொல்லுங்க. அதுல அவங்களோட பேர் குறிப்பிடாட்டியும் நாங்க அவங்களுக்கு இந்த உதவியை செஞ்சிட்டோம்னு சொல்லி அடையாளப்படுத்தணும் கண்டிப்பா. அதுக்காக அவரோட கடைசி வாட்ஸ்அப் இலக்கமானது 0490 இருக்கு. அந்த வகையில அந்த ஐயாவுக்கும் நாங்களும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்க என்னமா சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்கு உங்களோட வாழ்வாதாரத்துக்காக வல்லம் வலை வாங்கி தந்த ஐயாவுக்கு நான் மட்டிக்கு போய்தான் இந்த இதுக்கு மட்டிக்கு போய் தான் பிள்ளைகளை சாப்பாடு கொடுக்கணும். நான் என் பிள்ளைகளுக்கும் கணவர் மாதிரி இல்லாம
இந்த மட்டிக்கு போய் தான் நாங்கள் சாப்பிட்றோம். அதனால வாழ்வாதாரத்தால் இப்போ எனக்கு உதவி வந்திருக்கு. பல்லம் பழையெல்லாம் நான் தான் கேட்டேன்னா கேட்டு தந்துருக்காங்க. அதால் இப்போ அதை வச்சு எந்த பிள்ளைகளும் நானும் அதை வச்சு உழைச்சி நாங்கள் சாப்பிடுவோம். இதை செஞ்சவங்க அவங்க நல்லா இருக்கணும். நன்றி. சரி, ஓகேம்மா. அடுத்து வந்து அவங்க வந்து உங்களுக்கு செஞ்சுருக்காங்கன்ட்டு அதை வந்து நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் அதில் இருந்து உங்களோட குடும்பத்துக்குரிய வருமானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். பிள்ளைகளையும் நல்லபடியாக படிப்பிக்கணும். சரியா? அதோட வந்து நீங்கள் எப்படி அவங்களுக்கு நன்றி விசுவாசத்தை காட்டணும்டா இதை வந்து சரியான முறையில் பாதுகாக்கணும். இப்போ வந்து நிறைய திருடர்கள் பிரச்சனை அப்படியெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. இதை ஒழுங்கான முறையில் நீங்கள் நின்று அதை வந்து ஃபுல்லாக எடுத்துட்டு தான் வீட்டுக்கு வரணும். கொஞ்சம் டைம் வந்துட்டு போவோமே என்று சொல்லியும் விடையிலாது. ஏன்னா நிறைய வந்து களவு போகுதுன்னு நீங்களும் சொல்லியிருந்தீங்க, நாங்களும் இங்கே கேள்விப்பட்டோம். அப்போ சரியான முறையில வந்து நீங்க பாதுகாத்து கொள்ளணும். இனி வந்து இது உங்களோட பொருள் தான். உங்களோட பொருளை வந்து நீங்க சரியான முறையில பாதுகாத்து கொள்ளணும். அது அங்க மட்டும் இல்லை, இங்கேயும் தான். ஏன்னாட்டா இங்கேயும் வந்து போதைக்கு அடிமையானவங்க அப்படியானவங்க இருக்காங்க. இப்ப யாரும் வந்து திருடிட்டு போறதுக்கும் கூடும். இப்ப எல்லாம் உங்களோட கையில தான் இருக்கு. இனி வந்து அந்த ஆடிய சூடாகவோ மாத சங்கத்தூடாகவோ உங்களுக்கு வந்து உதவி அவங்க பெற்று தர மாட்டாங்க. ஏன்னாண்டா இது கிடைச்சிட்டு உங்களுக்கு. அப்ப இதை வச்சு நீங்க பயன்படுத்தணும். இதுல வந்து இந்த தோணி, துடுப்பம், வலை எல்லாம் வாங்கினதுக்குரிய கணக்கு வந்து நாங்க வாங்கின உடனே அந்த ஐயாவுக்கு வந்து உங்களுக்கு உதவி செஞ்ச ஐயாவுக்கு வாங்க முதலே இன்னென்ன பொருட்களுக்கு வந்து இன்னென்ன விலைன்னு சொல்லி எல்லாம் கடையில நிற்கக்குள்ளேயே அவருக்கு கால் பண்ணி விளக்கம் எல்லாம் சொல்லியாச்சு. இருந்தாலும் வந்து வீடியோவில் ஒரு தடவை சொல்லணும். என்ன காரணம்டா இப்படியான உதவிகள் வந்து செய்யறதுக்கு பல உறவுகள் நினைக்கலாம், அல்லது இந்த உதவிக்கு வந்து எவ்வளவு பணம் செலவாகிருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து தெரியணும். அதோட உங்களுக்கு முக்கியமா தெரியணும். ஏனெண்டா பொருட்களோட விலை தெரிஞ்சாதான் நீங்களும் வந்து அதை பாதுகாப்பா அதுல பெருமதி அறிஞ்சு பாதுகாப்பா பயன்படுத்துவீங்க. அதுக்காக வேண்டி தோணிக்கு வந்து 45,000 ரூபாய், அந்த கம்பு துடுப்பம் வந்து 2,500 ரூபாய், வலைக்கு வந்து 30,000 ரூபாய் 2 வலைக்கு. அடுத்தது வந்து டிரான்ஸ்போர்ட் தோணி ஏற்றி வந்தவங்களுக்கு 3,500 ரூபாய். டோட்டலா வந்து 81,000 ரூபாய் முடிஞ்சிருக்கு இந்த வேலைக்கு மட்டும். அப்ப இதுல பெருமதி வந்து உங்களுக்கு தெரியும் தானே, 1,00,000 ரூபாய் குறிப்பா சொல்ல போனா உங்களுக்கு வந்து முடிஞ்சிருக்கு. அப்ப இதை வந்து நீங்க சரியான முறையில பாதுகாப்பா பயன்படுத்தணும். அந்த ஐயாவும் வந்து உங்களோட நிலைமையை கருத்தில் கொண்டுதான் இந்த உதவியை வந்து செஞ்சிருக்காரு உங்களுக்கு. சரி அக்கா, நாங்க வந்து அவருக்கு நேரடியா எல்லாம் சொல்லிட்டு தான் இப்ப இன்னென்ன விலையா வாங்கலாமான்னு சொல்லி கேட்டுட்டு தான் நாங்க வாங்கினோம். நாங்க அவர் வந்து சொன்னாரு பிரச்சனை இல்லை, எதென்றாலும் நல்லதா வந்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி சொன்னாரு. அதற்கிணங்கத்தான் வந்து இந்த சாமான எல்லாம் உங்களுக்கு வாங்கி தந்திருக்கோம். சரியம்மா? எனக்கு நம்பிக்கையில இவங்க தருவாங்க, இப்படி 1,00,000 ரூபாய்க்குள்ள வரும், இவங்க இப்படி தர மாட்டாங்க என்ற எண்ணம் இப்படி வந்தது சரியான சந்தோஷம் எனக்கு. ஓமாம்மா, நாங்க கஷ்டத்துக்கு வந்தது எனக்கு சந்தோஷம். ஏன்னு சொன்னா உங்களுக்கு இப்படி ஒரு உதவி இது வரைக்கும் கிடைக்கல. நம்ம இல்ல எந்த ஒரு உதவியும் கிடைக்கலையா? அப்படி சின்ன உதவிகளும் சாப்பாட்டு உதவியை தவிர வேற ஒன்றும் கிடைக்கலையா? இல்ல. ஏனண்டா இடைக்கிட வந்து இவங்க சாப்பாட்டுக்கு சாமான் இல்லாம இருக்கக்குள்ள அந்த ஆடிய சூடாக அவங்க கொஞ்சம் காசு சேர்த்து உங்களுக்கு சாப்பாட்டு சாமான் வாங்கி தந்து சொல்லி இருந்தாங்க. வாங்கி தந்தவங்க இடைக்கட அந்த அரிசி சாமித்தியால அரிசி தருவாங்க. நீங்க சாப்பாடு இல்லாமலே இருந்திருக்கீங்களா? சாப்பாடு இல்லாம இருந்திருக்கோம். இப்ப நாங்க வந்து போனதுக்கு பிறகும் இருந்திருக்கீங்க? இருந்திருக்கோம். இப்ப சொல்ல போனா அந்த பொடி அந்த யூனிஃபார்ம் கழுவுறதுக்கு அந்த நீளம் வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு சொன்ன நீங்க. உண்மையதான், நான் போய் சொல்லல. உடுப்பெல்லாம் ஊத்த கழுவல. எனக்கும் டைம் இல்லை. சில நேரங்கள் உடுப்பு கழுவ மட்டிக்கு போறேன். மட்டிக்கு போய் அதை உடைச்சு கொண்டு கொடுத்தா தான் சாப்பாடு. அவங்க கொஞ்சம் பெரிய பெரிய ஆக்கள் தானே, கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்து அவங்களே கழுவ வைங்க நீங்க. ஏன்னா நீ தோணி எடுத்துட்டு போனாலும் நீங்க அங்கதான் நிக்க வேண்டி வரப்போகுது. சரி, இப்ப வள்ளத்தை வந்து யார தூக்கிட்டு போற? மகான் இருக்கு. தனியா தூக்கலாமா? இல்ல, நாங்களும் தான் சேர்ந்து கொண்டு போவோம். எல்லாரும் சேர்ந்து வந்து தூக்கிட்டு போகணும். அடுத்து வந்து இவங்களோட வீட்டுற நிலைமையும் வந்து சரியான மோசமான ஒரு நிலையில தான் இருக்கு. தகரம் அதெல்லாம் வந்து கலண்டு போயிருக்கு. அதையும் வந்து ஏற்கனவே காணொலியில காட்டுனேன் நான், இதுலயும் வந்து காட்டிக் கொள்றேன். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. மழை பெஞ்சா ஃபுல்லா தண்ணி ஒழுகுமே. நம்ம மழை பெஞ்சா ஃபுல்லா ஒழுகும். ஒளிமி குந்தி தான் இருக்கணும். மோட்டு கம்பெல்லாம் முறிஞ்சிட்டு பயமா வீட்டுக்கு படுக்கிறது போய் என்ன வந்து பாருங்க. மோட்டு கம்பு முறிஞ்சிட்டு கம்பெல்லாம் முறிஞ்சிட்டு மோட்டு கம்பு முறிஞ்சிட்டு பயிரில படுக்கிற பயம் பிள்ளையில நாங்க எங்க மகள விட்டுதான் போய் படுக்கிறோம். இப்ப மகள் மாற கணவர் மாறும் என்ன இப்ப வரலையே அவங்க? இல்ல, அதுவும் அப்ப நீங்க அன்றைக்கு சொன்ன மாதிரி தான் அதுவும் இருக்கு. எந்த ஒரு இதுவும் இல்லை, அவங்களும் வரல. எந்த விதமான உதவியும் இதுவும் இல்லை.
நீங்க சொன்ன நீங்க அந்த டைம்லயும் அந்த கோட்ஸ்ல எல்லாம் வந்து கொடுக்கல, அவங்களே தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க என்று சொன்ன நீங்க. அப்ப அதுக்கு பிறகு போலீஸுக்கு அப்படியெல்லாம் போகல நீங்க? போட்டோல மூத்த மகள் கொடுத்துருக்கா என்ன போய் இது பார்க்கல, கோர்ட்டுக்கு போகல. போலீஸ் போய் போட்டோ கொடுத்தாச்சு என்ன போகல கோர்ட்டுக்கு. என்னன்னு சொன்னா இதுல குறிப்பா இந்த அக்காட 2 மகள்மார் இருக்காங்க. அவங்களோட கணவர்மார் வந்து பிள்ளைகள் இருக்கு அவங்களுக்கு. 2 பிள்ளைகளுக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. 2 பேருக்கும் பொம்பளை பிள்ளை. ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. அவங்க வந்து அந்த பிள்ளை பிறகு கொஞ்ச நாள் இருந்ததோட வந்து அவங்களும் கைவிட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கான காரணம் எல்லாம் ஏற்கனவே போட்ட வீடியோல வந்து தெளிவுபடுத்தி சொல்லியிருந்தேன் நான். அப்ப அப்படியான ஒரு சூழ்நிலையில இவங்களோட கணவரும் வந்து ஜெயில இருக்காங்க. அதோட மகள்மார கணவர்மாரும் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படியான ஒரு சூழ்நிலையில தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அதுக்காக வேண்டிதான் வந்து இவங்களுக்குரிய வாழ்வாதார உதவியை வந்து நாங்களும் எடுத்துட்டு வந்தேன். அதுலேயும் வந்து இவங்களோட இளைய மகன் இல்லைன்னு, இளைய மகன் கொஞ்சம் குளப்படியால் ஸ்கூலுக்கு போறதுக்கு மற்றாள். அதுக்கு மூத்த மகன் வந்து நல்லபடியா படிக்கிறபடியும் இப்ப கிரேட் 8 வந்து படிச்சு கொண்டு இருக்காரு. அவர் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாரு. அவர் ஒரு சில கதைகள் பிறகும் கேள்விப்பட்டனாங்க. அவர் வந்து அந்த ஸ்காலர்ஷிப் டைம்ல படிப்பு குறைவா இருந்ததால எழுத விடாம செஞ்சதாமே. பிறகு எழுதினவரா? இல்ல, எழுதல. 5ஆம் ஆண்டு பிறகுதான் நல்லா படிச்சு வந்தது. அந்த ஒரு வைராக்கியத்துல அவரு நம்மளை வந்து எழுத விடாம செஞ்சிட்டாங்களே என்ற ஒரு எண்ணத்துலதான் அந்த தம்பி படிச்சுட்டு இருக்காரு. படிச்சு இப்ப கிளாஸ்ல 1ஆம் பிள்ளை வராராமே. சேராக இவங்க நல்ல அவங்க கஷ்டத்தோல சொல்லி கொடுத்து அவர் கொஞ்சம் அவர மூளை இது செஞ்சு படிச்சு வந்திருக்காரு. முன்னுக்கு வர இருக்க படிச்சு. அந்த தம்பிக்கும் வந்து அவரு இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டாரு. அவருக்கும் ஒரு சில பொருட்கள் வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து ஏற்கனவே காணொலியில நான் சொல்லியிருந்தேன். சுவிஸ் நாட்டில் இருக்கிற ஜோன் அண்ட்ரூஸ் அண்ணாதான் வந்து இப்படியான உறவுகளுக்கு போற இடங்கள்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி எங்கிட்ட ஆன்லைன் மூலமாக கொஞ்சம் சாமான் வந்து அனுப்பியிருந்தவர். அதுல இருந்துதான் வந்து இந்த கொம்பாஸ் பட்டியும் அதோட வந்து இந்த டேபிள் லைட்டும் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த தம்பிக்கு கொடுக்கறதுக்கு தான். ஏன்டா அவர் வந்து படிக்கக்கூடிய ஆள் தானே. அப்ப அவர் இல்ல, தம்பி இல்ல, இருந்தாலும் இதை வந்து அவர்கிட்ட கொடுத்து கொள்ளுங்கம்மா. தம்பிக்குரிய இந்த பொருட்கள் தந்த ஐயாவுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவருக்கு அந்த பொருட்களுக்கு அவருக்கு அவங்களோட பிள்ளைகளுக்காயும் அவருக்காயும் நன்றி. சரி, ஓகே. மோட்டு கப்பு இந்த படிச்சிருக்கு. ஆனா இதுக்குள்ள படுக்கிற சரியான ஆபத்து. படுக்கிற பயன்தான். இப்ப இது உடைஞ்சிச்சுன்னு சொன்னா எல்லாம் கொண்டு விழுந்துரும் தான் சும்மா முட்டு கொடுத்துட்டு இருக்கு. இது இல்லாட்டி இப்ப விழுந்துரும். இது அதுவும் முறிஞ்சிட்டு அந்த மோட்டு கப்பால முறிஞ்சிட்டு இது முறிஞ்சிட்டு. அதோட இங்காலையும் ஃபுல்லா ஓட்டையா தானே இருக்கு தகரங்கள். அதே மாதிரி அங்காலையும் தான், இந்த சைட்டும் தான் இந்த இருக்கு. மட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது நேற்று போகல, நேற்று காலையில போனேன். இதான் வந்து மட்டி. அங்க வந்து அந்த கிண்ண அந்த என்ன மருந்து என்னது நீங்க எடுக்கிற அந்த மரத்துல வேற கண்ணா அந்த கண்ணா பத்துன்னு சொல்லுவாங்க, கண்ணாக்காடு. அந்த இடங்கள்ல வந்து அந்த கம்பிகளை வச்சு அவங்க நிலத்துல கீறுற டைம் அது வந்து சத்தம் கேட்கும்னு மட்டி இருந்து அதுல தடக்குப்படும். அந்த டைம்ல தான் அதை வந்து மட்டியை கையால எடுப்பாங்க. எடுத்து தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்க. இது வந்து என்னன்னு சொன்னா இப்ப தண்ணி ஊத்தி வச்சா இருக்கும், அப்படியே உயிரோட இருக்கும். உடைச்சி தான் வந்து விற்பனை செய்வாங்க. இப்ப நீங்க போற டைம் அதை எடுத்து காட்டலாமா? ஒரு சிலதுகளை முடிஞ்சா ஒன்று எடுத்து காட்டிலுமா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கும். அப்ப காட்டுனா கொஞ்சம் எடுத்து காட்டலாம். சரி, வாங்க அப்ப போ. இது உங்களோட நாய்க்குட்டி தானே? கூப்பிடுங்க பாப்பா, பேரை சொல்லி. போலீஸ் 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 போலீஸ். ஏன்டா போலீஸ் வச்சிருக்க? மொளை வளர்த்த நாயில பேர் வச்சுங்க. என்ன நாய? போலீஸ். ஏன் போலீஸ் வச்ச? மொளை வளர்த்த ஒரு நாயா, வேட்டு நாய். முதல் வளர்த்த நாயிர பேர் போலீஸ். அதுக்கு இது வச்சுங்க. அதுல வேற வச்சிருக்கீங்க. வடிவான நாய்க்குட்டி. எங்க இருந்து எடுத்து வந்த? அம்மா மாட்டேன். அம்மா மாட விட்டு. அப்ப இது அக்கா கொண்டு போட்டா? வேற நாய்க்குட்டி எடுத்து வளர்ப்பீங்களா? அங்க குட்டி போட்டியா ரூபா எடுப்பேன். எடுப்பீங்களா? அப்ப இதை தாங்கல, நான் கொண்டு வரேன்னா சரியா? உங்களோட போலீஸ் குட்டியை நல்லா வளர்ப்பேனா? போலீஸ் சரி, வருவாரா நம்மளோட?
சின்ன வண்டி அப்ப தண்ணி இருக்கிற டைமும் அப்படி கிண்டி எடுக்கலாமா தண்ணிக்குள்ள இல்ல தண்ணி பத்துல போகணும் பத்துல போனதான் பானோடைய கீறலாம். இந்த 10 மணி 11 மணிக்கு பிறகுதான் பத்துல போகும். பத்துல போகும். என்ன பெரிய மட்டி ஒண்ணு கிடைக்காது இல்ல நம்மளுக்கு. பெரிய மட்டி தோட எல்லி. அப்ப எங்க எடுக்கிற நீங்க? அங்கல வந்து தள்ளி போகணும். இந்த ஒரு நாள் வருதுடே. காட்டுங்க. என்னன்னா இது? சின்ன மட்டி தான் இருக்குனே. பெருசா எடுக்க தூர போகணும். இந்த காணொளியில நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இங்க வந்து வாழ்வாதார உதவியாக வள்ளமும் வலையும் வந்து வாங்கி கொடுத்திருந்தோம். அதோட வந்து படிப்பு சம்பந்தமா வந்து அந்த பொடியனுக்குரிய அந்த லைட் கொம்பாஸ் பாக்ஸ் எல்லாம் வந்து ஜோன் ஆண்ட்ரூஸ் அண்ணா வந்து அனுப்பியிருந்தாரு. அவருக்கும் வந்து எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோட வந்து லண்டன்ல இருக்கிற அண்ணா வந்து வாழ்வாதார உதவியை செஞ்சிருந்தாரு. அவர் வந்து தன்ற பெயர் குறிப்பிட விரும்பல. அவருக்கும் வந்து நாங்களும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் இதே மாதிரி நிறைய சேவைகள் வந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கின்றோம். அதுலேயும் வந்து சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் வந்து நாங்களும் பார்த்துருந்தோம். நிறைய பேருக்கு வந்து இதுவும் ஒரு வித்தியாசமாக வந்து இந்த மாதிரியான இடங்களை வந்து பார்த்தது குறைவாக இருக்கும். அதுக்காகத்தான் வந்து அவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது. நாங்களே நேரடியாக வந்து அந்த அம்மா மட்டி எடுக்கிறது மற்றும் தம்பியும் வந்து எடுக்கிறதெல்லாம் காட்டியிருந்தோம். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அதோட வந்து வத்து ஏற்படுறது, அதாவது 2 மணி அதுக்கு பிறகு வந்து அம்மா வந்து வலை கட்டுவாங்களாம். வலை கட்டி அதுக்கு பிறகு தான் அவங்க மீன் பிடிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அதையும் வந்து நாங்களும் எங்களுடைய யூடியூப் சேனலில் காட்டுறதுக்கு தயாராக இருக்கோம். இந்த காணொலியில் வந்து அதையும் நான் சேர்த்துக்கொள்கின்றேன். அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அதுலேயும் வந்து இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜேபி பிளாக். பை. எப்படி ஓடுது? அதில் ஓடுறது பார்த்தியா? தம்பி இதுக்கு மேல தோணி ஓடுன நீயா? இதுக்கு மேல தோணி ஓடி இருக்கியா? எங்க ஆறு ஓடுன? அந்த ஒரு பங்கட வெள்ளம், அந்த பச்சை வெள்ளம் உடஞ்சி கிடந்து. பச்சை வெள்ளமா? வெள்ளம் உங்களோட தானே அது? எங்களதா உடஞ்சிட்டு. உடஞ்சிட்டா? கனாலமா உடஞ்சது? ஓ கனால. தம்பி வேற லெவல்ல ஓடுறான் தோணி. கரையால போட்டு போன பிரச்சனை இல்லையா? இதெல்லாம் இப்ப தண்ணி ஏறி விடும் ஃபுல்லா. இதெல்லாம் வந்து எவ்வளவு ஆழமா இருக்கு தண்ணி வந்தாக்க? இப்ப இறங்கினா எவ்வளவு ஆழம் வரும்? இடுப்புக்கு வரும். உழவு தானே அது உண்டு.
கட்டு 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 ஃபுல்லா கட்டணும் வேணாமா அங்கால என்ன மீனம்மா படம் இதுக்குள்ள ஜப்பான் ஆ சரி இப்போ ஜெயந்தனும் முத்து அக்காவும் அவங்களோட மகனும் வந்து வலை விட்டுட்டு வந்திருந்தாங்க. தம்பி முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்கூல் டைமில் ஸ்கூலுக்கு போகணும், சரியா, நல்லா படிக்கணும். கிளாஸ் இல்லாத டைம் பண்ணால் அம்மாவோட சின்ன உதவிகளுக்கு வரலாம், மற்றபடி நீங்கள் எப்படி போகக்கூடாது, சரியா. அண்ணாவும் அம்மாவும் போவாங்க, 2 பேரும் போய் வலை விட்டுட்டு வந்து மீன் எடுத்துட்டு வருவாங்க. நீங்கள் வீட்டில் இருந்து நல்லபடியாக படிக்கணும் மீன், சரியா. ஓகே, நாங்களும் போயிட்டு வரோம்மா. வந்து சுவிஸ் நாட்டில் இருக்கிற ஜோன் ஆண்ட்ரூஸ் அண்ணா வந்து எங்களுக்கு ஆன்லைனில் கொஞ்சம் சாமான் அனுப்பியிருந்தவர். அதில் வந்து அந்த குறிப்பாக பிள்ளைகளுக்குரிய படிப்புக்குரிய சாமான்களும் ஏற்கனவே தந்திருந்தாங்க, அந்த கொம்பாஸ் பெட்டி அந்த சாமான், அதோட தான் இதுவும் அனுப்பியிருந்தேன். இது இப்போ உங்களுக்கு உதவியாக இருக்கும். தோணி வலை கட்டுற நீங்கள் தானே, அந்த டைமில் நடுவில் இறைய வச்சு தெரியும் தானே என்ன வருது. சரி, ஓகே, ஜோன் ஆண்ட்ரூஸ் அண்ணா அனுப்புனது பயன்பெற்றுது. அம்மாவுக்கு வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான்.